رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين، اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد، مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அம்பியா துஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா சஃபர் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய நாட்டு திட்டங்களை, தேவைகளை, ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள், பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், கந்திஷ்டிகள், சிகர்கள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்கிற எல்லா அமல்களும், எல்லா செயல்களும் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ள அமல்களாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த 2 வாரங்களாக நமக்கு இன்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மவுத் சம்பந்தமான விஷயங்களை நாம் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இதை நாம் ஏன் திருப்பி பேச வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சிலருடைய வரலாறுகளை, சிலருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷராவில் கட்டுப்பட்டவர்கள், இஸ்லாத்துடைய ஹலீஃபாவும் கூட. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பக்கங்களை நாம் திருப்பி பார்ப்போமே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு சில படிப்பினைகள் கிடைக்கும். அதில் ஒரு செய்தி, வரலாற்றில் எப்படி ஒரு செய்தியும் பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதருக்கான பெயர் இப்னு அஜ்லான் என்பதாக சில ரிவாயத்துகளில் வருகிறது. அந்த மனிதர் கடந்து செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். யா உமர் லா தன்ஸா மௌத்தக, உமர் அவர்களே, உங்களுடைய மௌத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறார். இதே நமக்கு முன்னாடி உன்னுடைய முடிவை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா என்ன ஆகும் கதை? அந்த இடத்தில் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தன்மையை பார்க்க வேண்டும். பக்கத்தில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இப்போ சொல்லிட்டு போனீங்க இல்லையா, அதை மறுபடியும் எப்பயாச்சும் வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னா. அடுத்த நாளும் வருகிறார்கள். அந்த வழியாக போகும் பொழுது அதே வார்த்தையை சொல்றாங்க. அப்பையும் மறுபடியும் கூப்பிட்டு சொல்றாங்க, அடுத்த வாட்டி வரும்பொழுது எனக்கு இதை ஞாபகப்படுத்துங்க. இப்படி 3-4 நாள் போனதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து வைக்கிறேன், தினமும் என்னிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகணும். எதை? உங்களுடைய மௌத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ற வார்த்தையை டெய்லி வந்து சொல்லிட்டு போகணும். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிமுன் யாரும் கிடையாது, பணிவிடையாளர்கள் யாரும் கிடையாது. ஆனால் வரலாற்றில் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? ஹாதிம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த விஷயத்தில்? இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி கூலி வாங்கியது. அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லும் பொழுது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிச்சிட்டு சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் வர தேவையில்லை, இனி நீங்கள் வர தேவையில்லை, உங்களுடைய வேலை நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா. இப்போ அந்த மனிதர் என்ன நினச்சாரு? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இத்தனை நாள் வந்து சொல்லிட்டு இருந்தோம், இனிமேல் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சொல்லாதீங்க நீங்கள். அடுத்ததாக மறுபடியும் கேட்குறாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, இனிமேல் வராதிங்க. மறுபடியும் கேட்குறாங்க, எனக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஆட்டினது வேலைக்கு ஆள் வச்சுட்டீங்களா, இந்த வேலைக்கு வேறு யாரும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, எதனால? சரி, நான் இவங்களை ஞாபகப்படுத்தாமல் விட்டுட்டேன்னா இப்போ அடுத்து யார் ஞாபகப்படுத்துறது? இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலை குனிஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுகிற அழுகையில் தன்னுடைய தாடி நனைகிறது. அந்த தாடியில் இப்படி கொஞ்சம் உயர்த்துறாங்க. உயர்த்தி பார்த்தா ஒரு வெள்ளை நிற முடியுது, தாடி நரைச்சிருக்கு. அந்த நிறைய பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, என்னிடத்தில் என்னுடைய மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்கு என்கிட்டயே ஒன்று வந்துருச்சு அப்படின்னா. நிறை என்பது மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியது. நீங்கள் சொல்லி ஞாபகப்படுத்துறதை விட இது எனக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிட்டு போறீங்க, இது ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இதுதான் சாலிஹீன்களுடைய வாழ்க்கை. இதே போன்று இன்னொரு விஷயம், இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செய்திகள். ஹஜ்ரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்திகளில் இப்படியும் ஒரு செய்தி வருகிறது. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி வரும்பொழுது, அதாவது ரூஹை கைப்பற்றுறது வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி அனுப்பிட்டு தான் நீங்கள் வரணும், முன்னறிவிப்பு இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது. ரூஹை கைப்பற்றுறது திடீர்னு வந்து ரூஹை கைப்பற்றுறதுக்கு வந்து நிற்கக்கூடாது, முன்னாடி எனக்கு ஒரு செய்தியை அனுப்பணும். அப்படி அனுப்பாமல் திடீர் மரணம் எனக்கு வரக்கூடாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதுகாப்பு தேடிய விஷயம். அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மின் ஃபஜஅத்தில் மௌத், திடீர் மரணத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நாட்கள் கழிகிறது. கடைசியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க, இஸ்ராயிலே உங்களுக்கு நான் சொல்லலையா, ஏதாச்சும் ஒரு செய்தி அனுப்பிட்டு தான் வரணும்னு நான் சொன்னேனா இல்லையா, திடீர்னு வந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா. அப்போ இஸ்ராயில் இஸ்லாம் பதிலுக்கு சொல்கிறாங்க, நான் தான் ஆளை அனுப்பினேன்னு. பதிலுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லை யாரும் வரவே இல்லையே, என்கிட்ட யாரும் வந்து செய்தி சொல்லலை. யாரும் சொல்லலையா? உங்களுக்கு பின்னாடி உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தார், அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் மௌத்தானார், நீங்கள் எத்தனை பேரை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பீங்க? அதுவெல்லாம் நான் அனுப்பிய செய்திகள் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை என்றார்கள் இஸ்ராயேல். இப்பொழுது நாம் எத்தனை பெயரை இந்த கால சூழ்நிலைகளில் எத்தனை மரண செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுவெல்லாம் நமக்கு இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கைகள். நாம் தயாரித்து கொள்ள வேண்டும், நமக்கான தயாரிப்புகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்திகள். அந்த தயாரிப்புகளை நாம் எப்படி செய்வது? சில விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்கள் நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள். அது இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் வச்சு சொல்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால சில பேர் கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். அதனால் நமக்கு மரணத்துடைய நேரத்தில் பயன் தரக்கூடிய செய்திகள் ஒன்று இருக்கிறது. அதை கடைசி நேரத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்ததாக மரணத்திற்கு பிறகு நாம் வைக்கப்படுகிற கபர். இந்த கபருடைய செய்திகளை கேட்கும் பொழுது கபரை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடியிருக்கிறார். வேதனையே இல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார். அதே போன்று சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால்
அவர்களுக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, யாராச்சும் அடக்கம் பண்ண போயிட்டாங்கன்னா நின்று அழுக ஆரம்பிச்சிருவாங்க கபரில். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு ஹாதிம் இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணிவிடையாளர். அவங்க சொல்கிறாங்க, இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். காலையில் எந்திரிச்சா நான் அந்த முசல்லாவை எடுக்கும் பொழுது என்ன சூழ்நிலை வரும்னா, புழிஞ்சா தண்ணியாக வரும். என்ன தண்ணிங்க சொல்கிறாங்க, அவங்க ஓதும் பொழுது, அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மவுத் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு ஓத வந்து விட்டால், கபர் சம்பந்தமான விஷயங்களை குர்ஆன் சொல்லும் பொழுது, அந்த வசனங்களை ஓதும் பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு? முசல்லா நனைஞ்சு போகிற அளவு. முசல்லா நனைஞ்சு போகிற அளவுக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து சொர்க்கத்தை விலைக்கு வாங்கியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சொர்க்கத்தை விலைக்கு வாங்கின ஒரு ஆள், அஷரத்துல் முபஷராவில் கட்டப்பட்டவர்கள். இவர்கள் இந்த அளவிற்கு கபருடைய வேதனையை பயப்படுகிறார்கள், அழுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாற்றோம். நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களில் ஒன்று, சையதுனா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சில துஆக்களை தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. குறிப்பாக ஒரு 5 விஷயம், அதை தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வழக்கம். என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன், யா அல்லாஹ் கோழைத்தனத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் புகுல், கஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் அன் அருத்த இலா அருதலில் உமுர், தள்ளாடுகிற வயதில் என்னை காப்பதற்கு யாரும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பாரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த வரிசையில் ஒரு செய்தி வருகிறது, வஅஊது பிக மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது எவ்வளோ முக்கியமானது. குர்ஆனை எப்படி கவனமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு உஸ்தாத் குர்ஆனை ஓதி கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு கவனமாக ஓதி கொடுப்பாங்க, அந்த அளவிற்கு இந்த துஆக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதை கவனம் செலுத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இதை பற்றி கேட்கப்படுது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில், யார் அதாவது எதனால் இந்த துஆ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது நான் செஞ்ச செய்கிறல்ல, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறனோ அதே மாதிரி என்னுடைய ஹபீப் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள். சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த துஆவை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமில்லை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதக்கூடிய துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவார்கள் என்கிறார்கள். அப்படியானால் இந்த துஆவுடைய முக்கியத்துவம் என்ன? குறிப்பாக இதில் வரக்கூடிய அஸாபுல் கப்ர், கபருடைய வேதனையே இல்லாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது நமக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற துஆ. நாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். கபருடைய விஷயங்கள் வரும்போது சில நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம். கபரஸ்தானில் கபரை அடக்கம் செய்யும் பொழுது, மையத்தை அடக்கம் செய்யும் பொழுது நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது யாரை அடக்கம் பண்ணுறோமோ அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். இவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அப்படி இப்படி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி ஒரு காலம் வந்தது, தாபீன்களுடைய காலம். தாபீன்களுடைய காலத்தில் ஒரு தாபி எப்படி இருந்தாங்க, அதாவது அவங்களுடைய பேர் ரபிஇ இப்னு ஹவாஷ் அல்லது ஹராஷ் ரஹிமஹுல்லாஹ். இப்படி ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய ஒரு சகோதரர், அந்த சகோதரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரபிஇ இப்னு ஹராஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு தன்னுடைய சகோதரர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதாவது குளிப்பாட்டி இருப்பாங்க இல்லையா, குளிப்பாட்டுறவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மௌத்தாயிட்டாங்க, குளிப்பாட்டுங்க.
அப்படி குளிப்பாட்டுங்கன்னு சொல்லும் பொழுது வர்ற குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி கொஞ்ச நேரத்திலே ஓடி வர்றாங்க. வந்து குளிப்பாட்ட வந்தவங்க குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஓடி வராங்க. இப்போ கேட்கப்படுது, எதனால் ஓடி வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் குளிப்பாட்டணும் இல்லையா, அந்த மையத்து சிரிக்குதுன்னு, ஜனாதா சிரிக்குது அப்படின்னா அது எப்படி ஜனாதா சிரிக்கும்? சில விஷயங்கள் பெரியவங்களை பற்றி, வலிமார்களை பற்றி, இல்லை சாலிகங்களை பற்றி பேசும் பொழுது அது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குற கேள்விகள் நிறையா இருக்குது. யதார்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளுக்கான காரணம் என்ன தெரியுமா? அது எப்படி சிரிக்கலாம் இவர்? அவங்க மேலே இருக்கிற காழ்ப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் என்ன அந்த அந்தஸ்து? அப்படி மக்களுடைய எண்ணம் இதுதான். அப்படி அந்த மனிதர் சிரித்ததை பார்த்தும் சில பேர் பேசுகிறாங்க. சிலர் அவருடைய சகோதரரிடத்துல வந்து கேட்குறாங்க, எதனால் இவர் சிரிச்சார், இப்படி சிரிச்சார் இது? அப்போது அந்த மனிதர் சொன்னார், அந்த சகோதரர் சொன்னார், இவர் என்னிடத்தில், அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு வாக்குறுதி ஒன்று எடுத்திருந்தார். அவருடைய ஹயாத்தில் சிரித்ததே கிடையாது. அவருடைய ஹயாத்தில் அவர் சிரித்ததே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இன்னி ஹலப்து அல்லா யல்ஹக ஃபீ ஹயாத்தி, என்னுடைய ஹயாத்தில் நான் எப்பொழுதுமே சிரிக்க மாட்டேன். எதுவரை என்று சொன்னால், அன் தஅலம் அன் யஅலம, அவர்கள் அறிந்து கொள்ளுகிற வரை எனக்கான முடிவு என்ன, எனக்கு அல்லாஹ் தஆலா நல்ல மௌத்தை தருகிறானா அல்லது கெட்ட மௌத்தை தருகிறானா என்ற விஷயம் தெரியாதவரை நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னா. இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்து விட்டது, அவருக்கு நல்ல மௌத்து என்பது, அந்த மௌத்துக்கு பிறகு அவர் சிரிக்கிறார் என்றார். இதோட முடியலை விஷயம். இந்த விஷயத்துக்கு பிறகு அடக்கம் பண்ண போகிறாங்க இல்லையா, ஜனாசா தொழுகை வச்சுட்டு ஜனாசா இருக்குது. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிதாபுகளில், வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. சியாரு ஆலாம் விழா, பிதாயா நிஹாயா போன்ற, அதாவது நம்பகத்தகுந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. சொல்லுகிறார்கள், அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசாவை வச்சிருக்கும் பொழுது அங்கேயே மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இவர் சிரிச்சாரு, இது உண்மைதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது கஃபனை கிழிச்சிட்டு கை மேலே வெளியே வருது. கஃபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, கஃபன்ல இருந்து கை கிழித்து கொண்டு கை வெளியே வருது. வெளியே வந்த பிறகு அங்கிருந்து அந்த கஃபனுக்குள்ளே இருந்து சத்தம் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும். யார் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்கள பார்த்தோம், அஸ்ஸலாமு அலைக்கும். பதிலுக்கு இங்கே இருக்கிறவங்க பதில் சலாம் சொல்கிறாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்குறாங்க, அதாவது உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, என்னது நீங்கள் குளிப்பாட்டும் போது சிரிச்சிங்கன்னு பேசுகிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. இன்னொரு செய்தி இன்னும் வருது, நீங்கள் மௌத்துக்கு பூர்வமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, மௌத்துக்கு பிறகு சலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம், நான் மௌத்துக்கு பிறகு தான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து பதில் வருகிறது, இந்த செய்தி, அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் சிரித்தது கிடையாது, எனக்கு நல்ல மௌத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இன்னி வஜத்து ரப்பி கைர கல்பானன், கோபம் இல்லாதவனாக என்னுடைய ரப்பை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தான், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா, அதனால் நான் சிரித்தேன் அப்படின்னா. அதற்கு அடுத்ததாக கேள்வி வருகிறது, அந்த செய்தியை சொல்லி முடித்ததுக்கு பிறகு, என்னை தீவிரப்படுத்துங்கள், என்ன சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்க, என்னுடைய ஜனாசாவை விரைவுபடுத்துங்கள், என்னை பிற்படுத்தாதீர்கள். ஏன் காரணம் என்ன? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்தகிரு இலைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாம் மௌத்தா போயிட்டா நமக்காண்டி யார் இருக்கிறாங்க? நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை கபருடைய அதாபுகளிலிருந்து, மஹ்ஷருடைய அதாபுகளிலிருந்து கரம் பிடிப்பதற்கு நம்முடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீப் எனக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நான் பார்க்க செல்ல வேண்டும், என்னை வெளியே வைக்காதீங்க, கபருக்குள்ள தூக்கி வைங்கன்னா. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அடக்கம் முடிந்த பிறகு,
அடக்கம் முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஹஜ்ரத் சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல போகிறாங்க. போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, இது எப்படி சாத்தியமாச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய புத்தி கூர்மை அது மட்டுமில்லை, பல ரகசியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி மௌத்தானவர் எப்படி பேசுகிறார் அப்படி? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னி சமிஅத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் உம்மதி மன் யதகல்லமு பஅதல் மௌத். என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், யதகல்லமு பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னாலும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்னுடைய உம்மத்தில் இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் நீங்கள் பார்த்தது என்பதாக வந்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நாம் சில விஷயங்கள் கேட்கும் பொழுது, மௌத்தாக்களை பற்றி கேட்கும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன? மௌத்தா போயிட்டா முடிஞ்சிருச்சு, மௌத்தா போயிட்டா நம்ம செய்கிற அமல்கள், அதே குறிப்பாக நாம் அவர்களுக்காக வேண்டி ஓதுகிற விஷயங்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் செய்கிற நல்ல அமல்கள் போய் சேராது. அவங்க கபருக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் யதார்த்தம் என்ன? யதார்த்தமான நிலை என்ன? நம்முடைய அமல்கள், சிலருடைய அமல்கள் இந்த மேல் உலகத்தோடு முடிஞ்சிடும், ஆனால் சிலருடைய அமல்கள் இருக்கிறது. நான் ஹதீஸ் மூலமாகவே விளக்கம் தருகிறேன். சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கான கூலி அது கபரிலும் அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சூரத்துல் முல்க் இருக்கு இல்லையா, தபாரக்கல்லதி சூரா என்பது, யார் ஒருவர் இரவில் அதை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ, இரவில் அதை ஓதுகிற வளமை கொண்டிருக்கிறாரோ, அவருக்காக வேண்டி அந்த சூரா நாளை மஹ்ஷரில் மன்றாடும். யா அல்லாஹ், இவரை நரகத்தை விட்டு காப்பாற்று, இல்லை என்றால் என்னை குர்ஆனை விட்டு தனிமைப்படுத்தி விடு என்று சொல்லுங்கள். அந்த சூராவுடைய விஷயங்கள் வரும் பொழுது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அதாவது சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போகிறாங்க. போகிற வழியில் அவர்கள் கூடாரம் அமைக்க வேண்டிய, டென்ட் போட வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் டென்ட் போடுறதுக்காக வேண்டி தன்னுடைய ஆயத்தமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூடாரம் அமைத்த பிறகு உள்ளிருந்து சத்தம் வருது, தபாரக்கல்லதி சூரா ஓதக்கூடிய சத்தம் வருது. நம்ம என்ன சொல்கிறோம்? மேலே இருக்க உலகத்தோடு நம்முடைய அமல்கள் முடிஞ்சிருச்சு. ஆனால் சில விஷயங்கள், சில ரகசியங்கள் உண்டு, அது நம்முடைய கபரிலும் நாம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதில் ஒரு விஷயம் சூரத்துல் முல்க். அந்த சத்தத்தை கேட்டவுடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கூடாரம் அமைச்சேன், அந்த கூடாரத்திற்குள் என்னை தவிர யாரும் கிடையாது, ஆனால் சூரத்துல் முல்க் ஓதுகிற சத்தம் வருகிறது என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கூடாரம் அமைச்சிருக்கிறது எங்கன்னா ஒரு கபருக்கு மேலே கூடாரம் அமைச்சிருக்கிறீங்க, அதை நீங்கள் எடுத்து விடுங்கள். அந்த கபரில் இருக்கக்கூடியவருடைய வழக்கம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் தினமும் சூரத்துல் முல்கை, தபாரக்கல்லதி சூராவை ஓதக்கூடியவராக அவர் இருந்தார். அதன் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய கபரிலும் அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு, அதாவது நம்முடைய ஹயாத் இதோட முடிஞ்சிருச்சு, உலகத்துடைய வாழ்க்கையோடு நம்முடைய ஹயாத் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி, வலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் நல்ல விஷயங்களை செய்து நல்ல முறையில் வாழுகிறார்களோ, இறைவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு பின்னால் நாம் ஒரு வாழ்க்கையை தருவோம், ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுடைய கபரிலும் தொடர்ந்து வரும். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹயாத் அந்த கபரில் இருக்கக்கூடிய ஹயாத். நாம் ஏதோ ஒரு விஷயத்தை, அதாவது மேலோட்டமான முறையில் பார்த்துவிட்டு நம்முடைய சிந்தனைக்கு என்ன வருகிறதோ அதுதான் சரி என்பது போன்று செல்வது அது மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலோட்டமான முறையில் நம்முடைய ஹயாத் முடிந்து விட்டால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் நமக்கு பயன் தராது என்று சொல்வது முட்டாள்தனம்.
இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாளை கியாமத்தினுடைய நாளில், கியாமத்தினுடைய நாளில் நமக்கு சில அந்தஸ்துகள் கொடுக்கப்படும். ஒரு மனிதர் சில தரஜாக்களை கொடுக்கப்படுவார். அந்த தரஜாக்களை பார்த்து அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், நான் இந்த அமல்களை செய்யவே இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த தரஜா, எனக்கு இந்த தரஜா எப்படி கிடைத்தது என்று அந்த மனிதர் கேட்பார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், பி இஸ்திக்ஃபாரி வலதிக், உனக்காக வேண்டி உன்னுடைய பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார், உனக்கு பாவ மன்னிப்பு தேட இருக்கிறார், உனக்காக வேண்டி துஆ கேட்டிருக்கிறார், அந்த துஆவுடைய பரக்கத்தினால் இந்த தரஜா உனக்கு கிடைச்சது அப்படின்னா. நமக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ, அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோமோ அதுதான் கபருக்கு அப்படின்னு இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கக்கூடாது. 3 விஷயங்கள் உங்களுடைய கபருக்கு பின்னாலும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று, இல்முன் யன்தஃபிஉ பிஹி, நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு ஹதீஸையோ ஒரு அறிவையோ பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்று சொன்னால், எத்தனை நாட்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசிய விஷயங்களை கொண்டு அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த இல்மை கொண்டு அந்த விஷயங்களை கொண்டு மக்கள் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை காலமும் உங்களுக்கு கபரில் நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, நல்ல சாலிஹான குழந்தை, யதுஉ லஹு, அவருக்காக வேண்டிய துஆ செய்யக்கூடிய குழந்தை. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நமக்கு செஞ்சது நமக்கு அப்படின்ட்டு இருந்தால் எந்த துவாவும் கேட்க தேவையில்லையே, எதுவும் மாற போகிறது இல்லை அப்படின்ட்டு இருந்தால் அவருடைய பிள்ளை துஆ கேட்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லணும். நமக்கு செஞ்சது நாம் செஞ்சது நமக்கு மட்டும்தான், இல்லை அதை இதையும் மாற்ற முடியாது என்று இருந்தால் அந்த துஆவை கொண்டு என்ன பிரயோஜனம்? இதே நேரத்தில் இன்னும் சில செய்திகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நிலைக்கு வந்துட்டு நினைக்கிறேன், அதாவது டைம் இல்லை, சில செய்திகள் சொல்ல வேண்டும், சில விஷயங்கள் அந்த அதாவது கபருடைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்முடைய ஹாத்திமா, நம்முடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய சக்கராத் லேசாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரூஹு போகும் பொழுது சந்தோஷமான முறையில் பிரிய வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்கள் உண்டு. அதில் முதல் விஷயம், நாம் செய்கிற நல்ல அமல்கள் இருக்கு இல்லையா, நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அந்த அமல்களிலே இருக்கும் பொழுது நமக்கு மௌத்து வந்து என்று சொன்னார். நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு மௌத்து வந்தது என்று சொன்னால் அந்த மௌத் ராஹத்தான முறையில் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு அடுத்ததாக கலிமா சொல்லி மௌத்தாகுவது. ஒருவர் கலிமா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மௌத் வந்தால், கலிமா சொன்ன பிறகு அவர் மௌத்தானால் அவருக்கான நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சில கலிமாக்களை சொல்லித் தருகிறேன், அந்த கலிமாக்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், யார் அதை சொல்லுகிறார்களோ அதை சொல்லிய நிலையில் மௌத்தாகும் பொழுது அவருடைய ரூஹ் ராஹத்தான முறையில் வெளியேறும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ரூஹ் ராஹத்தாகிறது, அந்த ராகத்தோடு ரூஹ் பிரித்து செல்லுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கலிமா வர வேண்டும் என்றால் இன்னும் சில செய்திகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நடையை பற்றி நமக்கு தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை சவச்சு அவங்களுடைய வாயில வச்சாங்க. நாம் இன்றைக்கு மிஸ்வாக்கை வேற யாரோ சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிஸ்வாக் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி விட்டு சென்ற விஷயம். ஆனால் அதை வேறு யாரோ சொந்தம் கொண்டாடி கொண்டு நமக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அந்த மிஸ்வாக் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, யார் மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு கடைசி நேரத்தில் கலிமா லேசான முறையில் வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. கலிமா சொல்வது லேசாக வேண்டுமா, நீங்கள் மிஸ்வாக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிஸ்வாக்கை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால்தான் தன்னுடைய கடைசி நேரத்திலும் கூட இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி
தன்னுடைய மிஸ்வாக்கை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாம் கேட்ட இந்த விஷயங்களை வைத்து நல்ல அமல்களை செய்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. நம்முடைய மௌத்தை நமக்கு பின்னால், நம்முடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எந்த சாலிஹான அடியார்களுக்கு மௌத்துக்கு பின்னாலும் வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னானோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபீகை, அந்த நல்லடியார்களாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருந்து வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன்சுனத்துல் அதமு தொழுது